சேலம் அம்மாபேட்டை அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் நல்லசிவம் என்பவர் உடல் கருகி உயிரிழந்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிகிதா. சேலம் மாநகர் அம்மாபேட்டை அருகே உள்ள ஜோதி தியேட்டர் கிழக்கு தெரு பகுதியை வசிப்பவர் நல்லசிவம். இவரது வீட்டில் இன்று மாலை திடீரென கேஸ் சிலிண்டர் வெடித்து அருகில் இருந்த 2 வீடுகளுக்கும் சேதமானது. தொடர்ந்து தீப்பற்றி எரிந்ததை அருகில் இருந்தவர்கள் கண்டு அம்மாபேட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். அம்மாபேட்டை காவல்துறையினர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கவே அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் வீட்டில் இருந்த மாற்றுத்திறனாளி நல்லசிவம் என்பவர் ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும் தீயில் கருகி உயிரிழந்தார். தொடர்ந்து 3 வீடுகளும் இருந்த பொருட்கள் முழுவதும் எரிந்து சேதமாகியது. தீயணைப்பு துறையினரின் துரித முயற்சி காரணமாக தீ அடுத்தடுத்த வீடுகளுக்கு பரவாமல் தவிர்க்கப்பட்டது. இந்த சிலிண்டர் வெடிப்பு குறித்து அம்மாபேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் கேஸ் சிலிண்டர் கசிவில் மின்கசிவு ஏற்பட்டுதான் இந்த விபத்திற்கு காரணம் என்றும் காவல்துறை தரப்பில் முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து உயிரிழந்த உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த பகுதியில் சிலிண்டர் வெடித்த சத்தத்தை கேட்ட ஏராளமான மக்கள் அந்த பகுதி முழுவதும் குவிந்து வருகின்றனர். உடனடியாக அம்மாபேட்டை காவல்துறையினரும் அவர்களை அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சிலிண்டர் வெடித்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நிகிதா.